ஹாய் மக்களே, என்னடா ட்ரெயின் மாதிரி இலையை விரிச்சு போட்டு கூட்டெல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நாங்கள் இன்னைக்கு ஒரு கேரளாவில் கல்யாண வீடு, அதுக்காக தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் தான் இருக்கும். அந்த தண்ணி தான் நமக்கு வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கொண்டு வச்சுருந்தாங்க. கேரளானாலே மட்டா ரைஸ் தான். ஸோ அந்த ரைஸை வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு, அடுத்து வந்து சாம்பார். அப்படி பார்த்தீங்கன்னா என்னடா இலை காலியாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ நடுவில் வந்து பாயாசம். அதுவும் என்ன பாயாசம்? அடை பாயாசம். அப்படியே அப்பளத்தை நொறுக்கி போட்டு அதை குடிச்சிட்டு தீர்றதுக்கு முன்னாடி அடுத்து பருப்பு பாயசத்தை கொண்டு ஊற்றிட்டாங்க. அதில் அப்படியே பழத்தை பிச்சு போட்டு அடிச்சிட்டு இருந்தோம். அடுத்து என்ன வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டே இருந்துச்சு. அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூந்தியை கொண்டு வச்சுட்டாங்க. பூந்தியை வச்சுட்டு அதுக்கு மேலேயே வெள்ளை பாயசத்தை ஊற்றிட்டாங்க. 3 வகையான பாயசத்தை வச்சு வயரை நிரப்பி விட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் மட்டா ரைஸ் வச்சுட்டு அதில் ரசத்தை ஊற்றி விட்டாங்க. அப்படியே நாங்கள் வந்து ரசத்தை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நேராக வந்து மோர் குழம்பு கொண்டு வந்தாங்க. மோரையும் ஊற்றி அப்படியே நாங்கள் அடித்து பிணைஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ வயிறு ரொம்ப ஃபில்லாக போயிட்டு அதுக்கு பிறகு நடக்க முடியாமல் தான் எழும்பி நடந்து போய் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம்.